Example 3.6. Solve 3x plus y minus 3z equal to 1, minus 2x minus y plus 2z equal to 1, minus x minus y plus z equal to 2. இப்போ 3x plus y minus 3z equal to 1. இது வந்து first equation. அடுத்தது minus 2x minus y plus 2z equal to 1. இது second equation. அடுத்தது minus x minus y plus z equal to 2. இது வந்து third equation. இப்போ மூணு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த செகண்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனே தேர்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் பார்க்கும்போது செகண்ட் டேர்ம் பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒய்ங்கிற டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸிஜெட் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 3x plus y minus 3z equal to 1. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா minus 2x minus y plus 2z equal to 1. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் கேன்சல். இதில் பார்த்தா ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு x வரும். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இஜெட்னு வரும். 1 + 1 போடும்போது 2ன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். அப்போது 3x plus y minus 3z equal to 1. அப்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் z equal to 2ன்னு வரும். இப்போது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது செகண்ட் டைம் கேன்சல். அப்போது இங்கே 2xன்னு வரும். மைனஸு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2z மைனஸு 2z equal to 3 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இஜெட்னு இருக்குது, இங்கே மைனஸ் 2z இருக்குது. அப்போது இதை 2ஆல் மல்டி பண்ணால் 2z ஆயிரும். இங்கேயும் 2z இருக்குது. சைன் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் சைன் அந்த மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 2. அடுத்தது மைனஸ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் போடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணோம்னா 2x minus 2z equal to 4. அப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 2x minus 2z equal to 3. இப்போது மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இது மைனஸு, இது என்னாகும் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது பார்த்தீங்கன்னா மைனஸு. அப்போ இந்த இடத்துல 0, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக 0. அப்போ 0 equal to 1. 0 equal to 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ 0 equal to 1 வரதுனால வேணும்னா there is no solution அப்படின்றதுலாம். there is no solution. Example 3.7. x by 2 minus 1 equal y by 6 plus 1 equal z by 7 plus 2 y by 3 plus z by 2 equal to 13. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து இந்த மூணு இதுலேருந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு முதல் எடுத்துக்க போகிறோம். அப்போ x by 2 minus 1 equal to y by 6 plus 1 அப்படின்னு எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தும் போது x minus 2 divided by 2ன்னு வரும். இங்கே எல்சிஎம் எடுத்தால் y plus 6 divided by the 6 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 1 2 is the 2, the 3 2s are 6. இதை கிராஸ் மல்டி பண்ணால் 3 into x minus 2 equal to the y plus 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 3x minus 6 equal to y plus 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வேரியபிள் ஒரு சைடாகவும் நம்பர் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ 3x minus y equal to 6 plus 6. அப்போது 3x minus y equal to 12. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 1ஐயும் தேர்டையும் எடுத்துக்கலாம். அப்போது x by 2 minus 1 equal z by 7 plus 2ன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா x minus 2 divided by 2 equal to z plus the 2 into 7 14 நேரம்
14 divided by 7. இந்த 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இஜெட்டு ப்ளஸ்ஸு 14. அப்போது 7x மைனஸ் 14 ஈக்குவல் 2 இஜெட்டு ப்ளஸ்ஸு 28. இப்போ வேரியபிளாக ஒரு சைடாகவும் நம்பர் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ 7x மைனஸ் 2z ஈக்குவல் டு 28 ப்ளஸ்ஸு 14 அப்படின்னு வரும். அப்போ 7x மைனஸ் 2z ஈக்குவல் டு 42 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இந்த y/3 ப்ளஸ் z/2 ஈக்குவல் டு 13. அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது y/3 ப்ளஸ்ஸு z/2 ஈக்குவல் டு 13. இது எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த எல்சிஎம் வந்து இந்த இடத்துல 3 இன்ட்டு 2 6 ஆச்சு. அப்போது எல்சிஎம் வந்து 6னால 6 கீழே போட்டோம். அப்போ பாருங்கள் 3 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6, அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2y, 2 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6, மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 3z ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது 2y ப்ளஸ்ஸு 3z ஈக்குவல் டு 13 இன்ட்டு 6. அப்போது 2y ப்ளஸ்ஸு 3z ஈக்குவல் டு 78. இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்குது. இப்போது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே இஜெட் இருக்குது, இங்கே இஜெட் இருக்குது. லைக் டைம் ரெண்டு லைக் டைம் இருக்கனால ரெண்டு கேன்சல் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரே மாதிரி டைமை மாற்றணும். இந்த இடத்துல பார்த்தா மைனஸ் 2z இங்கே ப்ளஸ் 3z. அப்போது இங்கே 2 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 ஆயிரும், 3 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 ஆயிரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டைமாக மாற்றிடலாம். அடுத்து சைன் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யணும்னா 3ஆல் மல்டி பண்ணுறோம், ப்ளஸ்ஸு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிபை த 2ன்னு வரும். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டி பண்ணால் 21x மைனஸ் 6z ஈக்குவல் டு அதை 3ஆல் நம்ம மல்டி பண்ணும்போது நமக்கு 126 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டி பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல கூட நம்ம இல்லாத டேர்முக்கு வந்து 0 போட்டுட்டால் பெட்டராகும். இல்லாத டேர்ம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 7 21x. அப்போ ஒய் இல்லைன்னா 0y எடுத்துக்கலாம். அதை 3ஆல் மல்டி பண்ணும்போது மைனஸு 6z ஈக்குவல் டு 126. ஒய் டேர்ம் இல்லை, அதனால் நம்ம வந்து 0ன்னு போட்டோம். இல்லை தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் அந்த இடத்துல 0xன்னு எழுதிக்கலாம். அப்போது இதை வந்து தேர்ட் டேர்மை வந்து நம்ம 2ஆல் மல்டி பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸு 4y, அடுத்தது 6z ப்ளஸ்ஸு 6z ஈக்குவல் டு 78. இது வந்து 2ஆல் மல்டி பண்ணால் 156 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இப்போது இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 21x வரும் ப்ளஸ்ஸு 4y, 21x ப்ளஸ் 4y. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 282 வரும். 282 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இது வந்து ஃபோர்த்து ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி போட போகிறோம். கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் தான் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் பார்த்தா இங்கே 1y இருக்குது, இங்கே 4y இருக்குது. இதை 4ஆல் மல்டி பண்ணால் 4y ஆயிரும், இங்கேயும் 4y இருக்குது. சைன் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் சைனு, இங்கே ப்ளஸ் சைனு, டிஃப்ரெண்ட் சைன் தான் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4ஆல் மல்டி பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே வச்சிட்டோம்னா 21x ப்ளஸ்ஸு 4y ஈக்குவல் டு 282 அப்படி கிடைக்குது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 4ஆல் மல்டி பண்ணும்போது 12x மைனஸு 4y ஈக்குவல் டு 48 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ரெண்டு ஆட் பண்ணால் இது கேன்சல். அப்போ இந்த இடத்துல 33x ஈக்குவல் டு 330 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, 330. அப்போது x ஈக்குவல் டு 330 டிவைட் பை 33 அப்படின்னு போடும்போது இந்த இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 10
இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போது 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 × 10 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போது 30 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் 30. அப்போது இந்த இடத்துல மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 18. அப்போது மைனஸ் மைனஸும் கேன்சல். இப்போ ஒய் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஒய்யோட வேல்யூ 18 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்தது இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இஜெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் the x equal to 10 in the second ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 7x மைனஸ் 2z ஈக்குவல் டு 42. இதில் 7 × 10 மைனஸ் 2z ஈக்குவல் டு 42 போடலாம். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 70 மைனஸ் 2z ஈக்குவல் டு 42 வரும். மைனஸ் 2z ஈக்குவல் டு 42 மைனஸ் 70 அப்படின்றதுலாம். அப்போது 70 மைனஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 28 வரும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போது z ஈக்குவல் டு 28 டிவைட் பை 2 வரும். அப்போது z ஈக்குவல் டு 14 அப்போ கிடைக்குது. இப்போ நம்ம கிடைச்ச வேல்யூலாம் செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ x ஈக்குவல் டு 10, அப்போ y ஈக்குவல் டு 18, அப்போ z ஈக்குவல் டு 14. Example 3.8 1/2x plus 1/4y minus 1/3z equal to 1/4 1/x equal to 1/3y அடுத்தது 1/x minus 1/5y plus 4/z equal to 2/15 அப்படின்றதுக்காக இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2x 1/2x அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த 1/4y அடுத்தது மைனஸ் 1/3z மைனஸ் 1/3z ஈக்குவல் டு 1/4 சரி, இதை நம்ம புட்டு 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம், 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம், 1/z ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம்னா இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/xக்கு பதில் ஏன்னு போட்டால் a/2 அடுத்தது b/4 அடுத்தது மைனஸ் சி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்கும். இது எல்சிஎம் ஆஃப் 2 3 4 மூணுக்கும் பார்த்தோம்னா 12 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் கிடைக்குது. அப்போ கீழே நம்ம 12 எடுத்துட்டோம்னா இதை 2 6ஆல் மல்டி பண்ணால் 12 வரும். அப்போது மேலேயும் 6ஆல் மல்டி பண்ணுறோம். இதை 3ஆல் மல்டி பண்ணால் 12 வரும். மேலேயும் 3ஆல் மல்டி பண்ணிக்கிறோம். கீழே 4ஆல் மல்டி பண்ணால் 12 வரும். மேலேயும் 4ஆல் மல்டி பண்ணுறோம். 4c ஈக்குவல் டு 1/4. இந்த 12 இங்கே கிராஸ் மல்டிப்ளைங்களாம். அப்போது 6a ப்ளஸ்ஸு 3b மைனஸ் 4c ஈக்குவல் டு 12 டிவைட் பை 4. இது கேன்சலேஷனா ஈக்குவல் டு 3. அப்போது 6a ப்ளஸ்ஸு 3b மைனஸு 4c ஈக்குவல் டு 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக என்ன தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக தந்திருக்கிறது 1/x ஈக்குவல் டு 1/3y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/3y அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா புட்டு இந்த 1/x ஈக்குவல் டு ஏன்னு தரோம், 1/y ஈக்குவல் டு பின்னு தரோம். அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/xக்கு பதிலாக ஏ ஈக்குவல் டு 1/y பதிலாக பி, அப்போது b டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3a ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இதில் 3a ஈக்குவல் டு பின்னு வருது. இது செகண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அது தேர்டாக என்ன தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1/x அடுத்து மைனஸ் 1 டிவைடட் பை 5y ப்ளஸ்ஸு 4/z ஈக்குவல் டு 2/15 அந்த மாதிரி தந்திருக்காங்க. இது இம்ப்ராப்பராக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அப்போது 32 வரும். 32 டிவைட் பை 15. இதில் அதேமாதிரி தான் புட்டு இந்த 1/x ஈக்குவல் டு ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சி அப்படின்னு தரலாம். அப்போ இங்கே ஏ நேரம் மைனஸ்
அப்போது பி டிவைடட் பை 5 ப்ளஸ்ஸு இந்த 1/z பதிலாக சின்னு போடும்போது இந்த இடத்துல 4c அப்படின்னு கிடைக்கும். 4c ஈக்குவல் டு 32 டிவைட் பை 15 அப்படின்னு கிடைக்கும். இதில் கீழே வந்து காமனாக 5 எடுத்தோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 5a மைனஸ் பி இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு 20c ஈக்குவல் டு 32 டிவைட் பை 15 அப்படின்னு கிடைக்குது. இந்த 5ங்கிறது 1/5, இந்த இடத்துல 3/5. இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 3 இன்ட்டு 5a மைனஸ் பி ப்ளஸ்ஸு 20c ஈக்குவல் டு 32 அப்படின்னு வரும். இப்போ உள்ளே மல்டி பண்ணோம்னா 15a மைனஸு 3b ப்ளஸ்ஸு இந்த 60c ஈக்குவல் டு த 32. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த செகண்ட் வந்து 3a ஈக்குவல் டு பியா, அப்போது இந்த இடத்துல பி பிளேஸில் 3ஏன்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறோம். இதில்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ண போகிறோம், அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமே. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6a ப்ளஸ்ஸு 3b மைனஸ் 4c ஈக்குவல் டு 3. இதில் வந்து பிக்கு பதிலாக என்ன செய்யணும், 3ஏன்னு போடணும். பிக்கு பதிலாக 3a அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? அப்போது சப்ஸ்டியூட் இந்த 2 in 1 அப்படின்னு போடும்போது பிக்கு பதிலாக 3a அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ 6a ப்ளஸ் 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 3a மைனஸ் 4c ஈக்குவல் டு 3. அப்போது 6a ப்ளஸ் 9a மைனஸ் 4c ஈக்குவல் டு த 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இது ரெண்டுமே ஒரே வேரியபிள்லாம் ரெண்டு ஆட் பண்ணினா அப்போது 15a மைனஸ் 4c ஈக்குவல் டு த 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 15a மைனஸு இந்த 3b ப்ளஸ்ஸு 60c ஈக்குவல் டு 32. இந்த தேர்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பி பிளேஸில் 3ஏன்னு போட போகிறோம். அப்போது சப்ஸ்டியூட் இந்த 2 in 3. அப்போ பிக்கு பதிலாக என்ன செய்யணும், 3a. இந்த பிக்கு பதிலாக 3ஏன்னு போட போகிறோம். அப்போது 15a மைனஸ் 3 இன்ட்டு இந்த 3a ப்ளஸ்ஸு 60c ஈக்குவல் டு 32. அப்போது 15a மைனஸ் 9a ப்ளஸ்ஸு 60c ஈக்குவல் டு 32 அப்படின்னு வரும். இது ரெண்டுக்கும் சேம் வேரியபிள் தான். அப்போ மைனஸ் பண்ணுறதுனால மைனஸ் பண்ணால் 6aன்னு வரும். அப்போ 6a ப்ளஸ்ஸு 60c ஈக்குவல் டு த 32 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3a ப்ளஸ்ஸு த 30c ஈக்குவல் டு இதை 2ஆல் டிவைட் பண்ணால் த 16 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இது இந்த ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா 15a, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3ஏன்னு இருக்குது. அப்போது இதை வந்து 5ஆல் மல்டி பண்ணோம்னா 15ஏன்னு ஆயிரும். அப்போ இங்கேயும் 15ஏன்னு இருக்குது. அப்போது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறது ஈஸி. அப்போது சைன் பார்க்குறோம். சைன் பார்த்தா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போது சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கிறோம், மைனஸு ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் இன்ட்டு 5ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போது அதை அப்படி எழுதிக்கலாம். இந்த 15a மைனஸ் 4c ஈக்குவல் டு 3. இதை வந்து 5ஆல் மல்டி பண்ணால் இந்த 15a ப்ளஸ்ஸு இது 5ஆல் மல்டி பண்ணால் 115 ஆகிடும். 150c ஈக்குவல் டு இதையும் 5ஆல் மல்டி பண்ணால் இது 80 அப்படி கிடைக்கும். அப்போது இது சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸு இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 154c அப்படின்னு வரும். ஈக்குவல் டு மைனஸ் 77 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த மைனஸை கேன்சல். அப்போ c ஈக்குவல் டு 77 டிவைட் பை 154. அப்போ இது பார்த்திங்கன்னா 177 இந்த 277. அப்போது சியோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடைக்குது. சியோட வேல்யூ 1/2. இப்போ சப்ஸ்டியூட் the c equal to 1/2 in ஃபோர்த் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15a மைனஸ் 4c ஈக்குவல் டு 3. இதில் c பிளேஸில் 1/2ன்னு போடுறோம். அப்போது 15a மைனஸ் 4 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 3. இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் ஒரு 2ன்னு வரும். அப்போது 15a மைனஸ் 2 ஈக்குவல் டு 3.
அடுத்தது -2 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 15a ஈக்குவல் டு 3 + 2ன்னு கிடைக்கும். அப்போது 15a ஈக்குவல் டு 5. அப்போது a ஈக்குவல் டு 5/15. இதை கேன்சல் பண்ணும்போது 1/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ a ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a உடைய வேல்யூ எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். therefore substitute a ஈக்குவல் டு 1/3 இன் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 3a ஈக்குவல் டு b. இப்போது a ப்ளஸில் 3ங்கிறத அப்ளை பண்ணுறோம். அப்போ a ப்ளஸில் 3 அப்ளை பண்ணோம்னா 3 கேன்சல், அப்போ 1 தான் வரும். அப்போ 1 ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a தெரியும், அடுத்தது b தெரியும், அடுத்தது சியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 எடுத்து நம்ம XYZ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம், பட்டு 1/x ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், முன்னாடியே எடுத்துக்கோம். 1/y ஈக்குவல் டு b, அடுத்தது 1/z ஈக்குவல் டு c அப்படின்னு சொல்லி முன்னாடி எடுத்துருக்கோம். அப்போது அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இஜெட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/x ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1/3. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபிரிக்கல் எடுத்தோம்னா x ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1/y ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1ங்கிறது 1/1 எழுதலாம். ரெசிபிரிக்கல் எடுத்தால் y ஈக்குவல் டு 1 அப்படி கிடைக்கும். அடுத்தது 1/z ஈக்குவல் டு சியோட வேல்யூ 1/2. ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா z ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.9. The sum of thrice the first number, the second number and twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of the first number and thrice the third, we get 2. If the third number is subtracted from the sum of the twice the first, thrice the second, we get 1. Find the numbers. The three numbers are x, y, z அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, sum of the thrice the first number, sum of thrice the first number, sum of the thrice the first number, second number and twice the third number equal to 5 அப்படின்னு சொல்லி வேல்யூ தந்திருக்கான். அதாவது sum of the thrice the first numberனா 3xன்னு அர்த்தம், 3x. அப்போ சம்முன்னு சொல்லணும் ப்ளஸ்ஸு செகண்ட் நம்பருங்கிறது ஒய், டுவைஸ் த தேர்ட் நம்பருங்கிறது இஜெட்டு. அப்போ டுவைஸுங்கிறதுனால 2ஆல் மல்டி பண்ணியாச்சு, ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அந்த த்ரீஸ் த செகண்ட் நம்பர் is subtracted from the sum of first number and thrice the third. Number is 2. thrice the third number is 2 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவேஷன் எடுத்தோம், x ப்ளஸ்ஸு 3z -3y ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இது நம்ம ஆர்டர் எழுதும்போது x -3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2ன்னு வரும். இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். த தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த தேர்ட் நம்பர் இஸ் subtracted from the
sum of twice the first, thrice the second, is 1 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போது இதுக்கு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா twice the third number is separated from the sum of the twice the first, அப்போ 2x, அப்போ thrice the second, அப்போ subtracted from the third வந்து subtracted from the first ஒன்று சொல்லிக்கலாம். அப்போது மைனஸ் இஜெட்டு இந்த வேல்யூ வந்து 1, இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒய், இங்கே -3yன்னு இருக்குது. அப்போ இது 3ஆல் மல்டி பண்ணோம்னா 3y நேரம், இங்கேயும் 3y இருக்குது. சைன் பார்த்தா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை த 3, அடுத்தது ப்ளஸ்ஸு த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இதில் பாருங்கள் 3x ப்ளஸ்ஸு 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டி பண்ணுறோம். 3ஆல் மல்டி பண்ணோம்னா 9x ப்ளஸ்ஸு 3y, 9x ப்ளஸ்ஸு 3y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 15 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ்ஸு 3z ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். அப்போது இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டு சைனுக்கெல்லாம் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இந்த 10x இது ரெண்டும் ஆட் பண்ணால் ப்ளஸ்ஸு 9z ஈக்குவல் டு 17. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் -3yன்னு இருக்குது, இங்கே +3yன்னு இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாவே இந்த செகண்ட் டேர்ம் வந்து எலிமினேட் ஆகிரும். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸு தேர்ட் ஈக்குவேஷன் போடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு -3y ப்ளஸ்ஸு 3z ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருது. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 2x ப்ளஸ்ஸு 3y மைனஸ் z ஈக்குவல் டு 1. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 3x அப்போது ப்ளஸ்ஸு 2z ஈக்குவல் டு 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். பார்க்கும்போது இஜெட் வந்து நமக்கு எலிமினேட் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டு ஈக்குவல் டேர்மாக மாற்றணும். அப்போ 9z இங்கே 2zன்னு இருக்குது. அப்போ 2ஆல் மல்டி பண்ணால் இது 18z, இதை 9ஆல் மல்டி பண்ணால் 18z. அப்போ ரெண்டும் சேம் வேல்யூ கிடைக்கும். ரெண்டாவது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, சேம் சைனை தான் மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டி பண்ணுறோம், மைனஸ் ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை 9ஆல் மல்டி பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணால் 20x ப்ளஸ்ஸு 18z ஈக்குவல் டு 34. ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை 9ஆல் மல்டி பண்ணால் 27x ப்ளஸ்ஸு 18z ஈக்குவல் டு 27. இப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸு, இது ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல். இப்போ இதில் பார்த்தா எது பெரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 27 தான், அதனோட சைன் மைனஸு. அப்போது -7x தான் வரும். ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் பார்க்கும்போது பிக்கெஸ்ட் நம்பர் வந்து 34 மைனஸ் 27 அப்படின்னு போடும்போது நமக்கு +7 தான் வரும், +7. அப்போது இந்த இடத்துல x ஈக்குவல் டு 7 டிவைடட் பை -7. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் டு -1ங்கிறத நம்ம இந்த ஃபோர்த்து ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இஜெட்டோட வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்போது சப்ஸ்டியூட் இந்த x ஈக்குவல் டு -1 இன் ஃபோர்த்து ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்த்து ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது x ஈக்குவல் டு -1 போகிறதுனால 10x ப்ளஸ்ஸு 9z ஈக்குவல் டு 17. இதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இல்லை எக்ஸ் ப்ளஸில் -1 போகிறோம், -1 போட்டாச்சு, ப்ளஸ்ஸு 9z ஈக்குவல் டு 17. இப்போ -10 ப்ளஸ்ஸு 9z ஈக்குவல் டு 17. -10 அங்கே ரைட்டில் கொண்டு வந்துட்டேன்னா 9z ஈக்குவல் டு 17 ப்ளஸ்ஸு 10 ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த 9 ரைட்டில் கொண்டு வந்துடலாம். z ஈக்குவல் டு 27 டிவைட் பை த 9. அப்போது இந்த இடத்துல
இஜெட்டோட வேல்யூ இஜெட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸோட வேல்யூ தெரியும், இஜெட்டோட வேல்யூ தெரியும். இது ரெண்டு எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அல்லது தேர்ட் ஈக்குவேஷன் எதில் போட்டாலும் சரி நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஜெட் ஈக்குவல் டு 3 இது ரெண்டு எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். அப்போது 3 இன்ட்டு த -1 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு இஜெட் ப்ளஸில் 3 ஈக்குவல் டு 5. அப்போ -3 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 5. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா +3 வரும். ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5 - 3 வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. அப்போது நமக்கு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எக்ஸோட வேல்யூ எடுத்து செப்பரேட் பண்ணி எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு -1, த ஒய் ஈக்குவல் டு 2, நெக்ஸ்ட்டு இஜெட் ஈக்குவல் டு 3. Thank you for watching. Please subscribe, like, share, comments and click on the bell button.